டிசம்பர் மாசம் எண்டு வந்துருச்சுல, அதனால பனி பொழியுது. நான் கூட ஏன் ஓவர் ஸ்பீட்ல இருக்கேன்னு நினைச்சிட்டேன் சின்சான். என்னது பக்கத்து வீட்டுல போய் பார்க்கணுமா? அப்படின்னா பண்ணி வச்சிருக்காங்க பக்கத்து வீட்டுல. ஏதோ புதுசா மரம் நட்டு வச்சிருக்காங்க. என்ன மரம் இது? அட இது கிறிஸ்மஸ் மரம். அதுக்குதான் என்ன இவ்வளவு காலையில வந்து எதுக்கு கிறிஸ்மஸ் மரத்தை பார்க்கறதுக்காக எழுப்பிட்டா சின்சானே? நாலு நாளைக்கு முன்னாடி 4 காரை விட்டு 4 காசை பார்த்தேன். அதுக்குள்ள ஃபெஸ்டிவல் வந்துச்சா, செலவு வைக்கிறதுக்கு. அடுத்தது நியூ இயர் வரப்போகுது, அதுக்கப்புறம் பொங்கல் வரப்போகுது. ஸோ லைனா நம்ம வீட்டை ஃபுல்லா டெக்கரேஷன் பண்றதுக்கு நிறைய காசு தேவைப்படும் போல இருக்கு. அதுக்குன்னு நான் தனியா கலெக்ஷன் பண்ணி ஆகணும் போல இருக்கு. சரி ஓகே, பரவாயில்ல, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நம்ம சிறப்பா பண்ணிடலாம், கவலைப்படாத சின்சானே. வா கடகடன்னு போயிட்டு நான் குளிச்சுட்டு கிளம்பலாம். என்னடா இது, இங்க பச்சை பசன்னு புல்லு முளைச்சிருக்கும், அதெல்லாம் காணவே காணோம். ஓஹோ, பனி அந்த அளவுக்கு பெஞ்சிருக்கா? அவ்வளவு பனியா பெஞ்சிருக்கு. அவ்வளவு பனியில தண்ணிக்குள்ள இறங்குறா. என்ன ஆகுது உடம்பு? ஆனா குளிச்சுட்டு வெளியே போனோம். குளிக்காம வெளியே போனா கப்பிடிக்குமே. என்ன பண்றது, குளிச்சிடலாமா? சரி ஓகே, இறங்கி பாப்பா. அப்படின்னு போகுது. ஐயோ அத்தாடி அத்தா, என்னடா இது இவ்வளவு சில்லுக்கு? நடுங்குது. முடியாதுப்பா, இதுக்கு மேல தண்ணியில குளிக்க முடியாது. ஒரே ஒரு முங்கு முங்கி ஏச்சிட்டேன். இதுவே போதும். சின்சான் பையன் பார்க்கல, அவரை பார்த்தா கலைப்பா. டிசம்பர் மாசத்துல எப்படிடா குளிக்கிறீங்க? தண்ணியில இவ்வளவு சில்லு இருக்கு. என்னது தம் அடிச்சிட்டு இருக்கா? அடே, பனியால வந்தா அந்த மாதிரி மூக்கு வாயில புகை வரலாம்டா செய்யும். அது ஸ்னோவோட குளிர் தாக்காம வெளிய வரும்போது அந்த மாதிரி புகை மாதிரி கண்ணுக்கு தெரியுது. இதுக்கு பாத்தி என்ன தப்பா நினைச்சா பாத்தீங்களா? ஒழுங்கா வா, நேரத்தோட போயிட்டு கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்கு கையால பொருளா வாங்கிட்டு வந்துருவோம். ஏற்கனவே கையில கொஞ்சம் காசா இருக்குது. இருக்கிற காசையும் மொத்தத்துக்கும் கிறிஸ்மஸ் செலவுக்கு பண்ண வச்சிருவோம் போல இருக்கு. பெரிய பெரிய மரமா கேக்குறா. அதெல்லாம் வாங்க காசு பத்தாதே, மொத்த காசு செலவாகி விட்டுச்சு. அப்புறம் வீட்டு செலவுக்கு என்ன பண்றது? எதையாவது சொல்லி இவனை ஏமாத்தி கொஞ்சமான பொருளை வாங்கிட்டு வந்துட வேண்டியதுதான். எதுக்கு சொல்றோம்னா, கிறிஸ்மஸ் எல்லாம் சிட்டிக்குள்ள gift கொடுக்கிறதுக்கு லைட்ல வருது. அந்த லைட்ல வரும்போது யாரோட வீடு ரொம்ப ரொம்ப டெக்கரேஷனா சூப்பரா பண்ணிட்டாங்களோ அவங்க வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் gift வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் புக்ல படிச்சிருக்கேன். அதுக்காகவே நம்ம வீட்டை சூப்பரா டெக்கரேஷன் பண்ணி ஆகணும். இவ பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா கையில இருக்க மொத்த காசு இன்னைக்கே கரைச்சிருவான் போல இருக்கே. சரி ஓகே, எதையாவது சொல்லி சமாளிப்போம். வாழையெல்லாம் பாத்தியா? செடியில நாங்க கிறிஸ்மஸ் மரமெல்லாம் வச்சு டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா நான் இப்ப தான் மரமே வாங்க போயிட்டு இருக்கேன். என்ன போயிட்டு அத சூப்பரா இருக்கடா. அவங்க பெரிய மரம் வச்சிருக்காங்க, ஒண்ணும் தெரியலையா? அவங்க எப்படி திரும்பி அந்த கடை சொல்லுவே. இதெல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்ல நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் எல்லாம் போலாம், லைக் எல்லாம் பாவோம், நம்ம இங்கே வாங்கிட்டு போறோம். சின்சானே சொல்றதெல்லாம் தெளிவா கேட்டுக்கோ. உள்ள போறோம்னா அவசரப்படக்கூடாது. எது வாங்கணும் அது வாங்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் சுத்தி பார்த்துடலாம். சுத்தி பார்த்துட்டு நமக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு போலாம். ஓகேவா? அட இங்க பாருங்களேன், இங்க ஏதோ கிறிஸ்மஸ் போட்டி வச்சிருக்காங்க போல இருக்கே. யாரோ ஒருத்தர் மாஸ்க்லாம் போட்டு ஏதோ பேசிட்டு இருக்காரு. என்ன பேசுறாருன்னு கவனிப்போம். வாங்க மக்களே வாங்க, உங்களுக்காக தான் இந்த கிறிஸ்மஸ் போட்டி. இதுல ஏதாவது பாக்ஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கான கிறிஸ்மஸ் gift காத்திருக்கு. உள்ள வந்து உங்களுக்கான லக்கி பாக்ஸ் செலக்ட் பண்ணுங்க. அட இங்க பாருங்களேன், உள்ள போயிட்டு பாக்ஸ் செலக்ட் பண்ணா நமக்கு கிறிஸ்மஸ்ல பரிசு தராங்கல்ல. சார் நான் உள்ள போய் பாக்ஸ் செலக்ட் பண்ணலாமா? சார் உங்க பேரை சொல்லிட்டு நீங்க உள்ள போய் பாக்ஸ் செலக்ட் பண்ணுங்க. பேர் வந்து பிராங்க்லியே. இப்போ நான் உள்ள போறேன். உள்ள போயிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு பாக்ஸ் செலக்ட் பண்ணலாம். எந்த பாக்ஸ் வேணா செலக்ட் பண்ணலாம்ல. ஆமா சார், உங்களுக்கு எந்த பாக்ஸ் பிடிச்சோ அந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணுங்க. எல்லா பாக்ஸ்லயும் gift இருக்கு. ஆனா சில பாக்ஸ்ல வேற gift இருக்கு. உங்களுக்கு என்ன gift கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நீங்க போய் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் செலக்ட் பண்ணுங்க. ஓ, அப்ப சிலதெல்லாம் ரேரான பாக்ஸ்லாம் இருக்கா? எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. இதுல ஏதோ ஒரு ரேரான பெட்டி போல இருக்கு. ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணுமா? சரி ஓகே சார், இங்க பாருங்க. இந்த சென்டர்ல இருக்குல, இந்த பெட்டி நான் செலக்ட் பண்றேன். அதுல என்ன gift வந்திருக்கு கொஞ்சம் செக் பண்ணி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வாவ் சார், உங்களுக்கு வேறான ஒரு பரிசு கிடைச்சிருக்கு. இந்த கூப்பனை கொடுத்து நீங்க உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு கிறிஸ்மஸ் பொருளை இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
உங்க கூப்பனோட நம்பர் 143. இந்த நம்பரை சொல்லி ஒரே ஒரு பொருளை நீங்க ஃப்ரீயா வாங்கிக்கலாம். ஏய் சின்சானே 143 ஒரு கூப்பன் நம்பர் வின் பண்ணிருக்கேன்டா. அந்த நம்பரை சொல்லி இங்க இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை மட்டும் நம்மளால ஃப்ரீயா வாங்கிக்க முடியுமா? ஆனா இவ்வளவு பெரிய மரத்தெல்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்களான்னு தெரியல. அதெல்லாம் கண்டிப்பா காசு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் ஒரு குட்டியோட மரம் இருக்குடா. அந்த மரத்தை நம்ம வாங்கி கார் மேல வச்சு எடுத்துட்டு போலாம். கடைசியா அந்த கூப்பனுக்கு வச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். என்னடா நீ குட்டியா இருக்குன்ற இதான லைட் செட்டிங்லாம் பண்ணி சும்மா பளிச்சிட்டு இருக்கு. இவனை சொல்லி சமாளிக்கறானா ஐயோ ஓகே பொம்மை கடை இருக்கு. இத வர பட்டாக்கா காதுல வாங்காத அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கு தானடா அப்பயே சொன்ன உள்ள வந்தா அதை இதை கேட்டு அடம்பிடிக்க கூடாது. சும்மா சுத்தி பார்க்கலாம் அப்புறமா வாங்கலாம்னு. அடங்க மாட்டியே அப்படி என்ன பொம்மை வச்சிருக்காங்க? ஆஹா எல்லா பொம்மையும் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த பொம்மைலாம் உன்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. இந்த மாதிரி பொம்மை எனக்கு ஆல்ரெடி வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுக்காத பொருள்னா அந்த கிறிஸ்மஸ் ஹேட் தான். அதெல்லாம் வாங்கி தரலாம் சார். அந்த கிறிஸ்மஸ் ஹேட்ல என்ன ரேட்டு? இங்க இருக்கு ஏதாவது பொம்மையா வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்மஸ் ஹேட் நான் ஃப்ரீயாவே கொடுக்கிறேன். ஒரு பொம்மையோட பிரைஸ் 5000. எது இந்த ஒரே ஒரு பொம்மையை 5000 கொடுத்து வாங்கி அந்த ஹேட்டை நான் ஃப்ரீயா வாங்கணுமா? அடே சின்சானே இந்த விஷயத்துல சிக்கனமா செலவு பண்ணணும்டா. உனக்கு என்ன அந்த கிறிஸ்மஸ் தொப்பி தானே வேணும்? அதுக்கு எதுக்கு 5000 கொடுத்து பொம்மையெல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உனக்கு ஹேட்டே வாங்கி தர்றேன் சார். எனக்கு இந்த பொம்மையெல்லாம் வேணாம். இந்தாங்க உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் சென்ட் பண்றேன். அந்த ஹேட்டை மட்டும் கொஞ்சம் கொடுங்க. உங்க பையன் தலையில கவுத்துக்கிறேன். தெரியாதனமா இவனை ஷாப்பிங் கூட்டு வந்து நான் படுற அவஸ்தை இருக்கு. என்னால முடியல. அண்ணா ரெண்டு ஹாட் டாக் இருந்தா கொடுங்க. இந்த பையன் போட்டு உசுர எடுத்துட்டு இருக்கான். ரெண்டுத்தையும் அவன்கிட்ட கொடுங்க. நான் இன்னைக்கு உள்ள வரணும். இங்கடா கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு ஒருத்தர் கடை வச்சிருக்காரு. ஏய் சின்சான் நீ இங்கே சாப்பிட்டே இரு. நான் அவர்கிட்ட போயிட்டு என்ன விக்கிறாருன்னு பார்த்துட்டு வரேன். ஓ கிறிஸ்மஸ் மரம் தான் டெக்கரேஷன் பண்ணாம இருக்கு. வாங்க சார் உங்களுக்கு பிடிச்ச கிறிஸ்மஸ் மரம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அட இங்க இருக்க மரம் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. இது ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் காசு கம்மியா இருக்கும். நம்ம வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அடடா இவன் விட மாட்டான் போல இருக்கே. பெரிய மரம் உசுர எடுத்துக்கிட்டு இருக்கான். சரி வாடா அதையும் வாங்கி கொடுத்துறேன். இந்த மரத்தை தானே கேட்ட? மரம் வர பெருசா இருக்கு. எவ்வளவு காசு சொல்ல போறாங்க தெரியல சார். எனக்கு இந்த மரம் வேணும். எவ்வளவு காசு ஆகும் சொன்னீங்கன்னா இருக்கும். ஓகே சார் நீங்க எது கூப்பன் வின் பண்ணீங்களா இங்க? ஆமா 143 ஒரு கூப்பன் வின் பண்ணேன். 143 கூப்பனுக்கு இந்த மரம் ஃப்ரீயாவே கிடைக்கும். உங்களுக்கு நான் டோர் டெலிவரி பண்ணிடுறேன். அட பரவாயில்லையே 143 கூப்பனுக்கு உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிருக்கா சின்சானே? ஓகே சார் அந்த வைன் வீட்டுக்கு கீழ ஒரு மரம் இருக்குல்ல அந்த மரம் அதிகாரத்துல நம்ம வீட்டுக்கு அங்க அனுப்பிச்சு வச்சிருங்க. ஏய் சின்சான் நமக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிருச்சா? காசு கொடுத்து வாங்கணும்னு நினைச்சேன் சார். ஆனா ஃப்ரீயாவே கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டீங்களே. ரொம்ப தேங்க்ஸ். நல்லவேளை சின்சான் அந்த கேம் போய் வின் பண்ணனால ஒரு கூப்பன் கிடைச்சது. அந்த கூப்பன் வச்சு ஒரு மரத்தையே வாங்கியாச்சு ஓசில. ஏய் சின்சான் இங்க பாறா கும்பல நின்னு கிறிஸ்மஸ் பார்ட்டி வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக இத பண்ணிட்டு இருக்கீங்க? மக்களே ஏழை குழந்தைகளுக்காக கிறிஸ்மஸ் gift ரெடி பண்றதுக்காக தான் இந்த டொனேஷன் நாங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க பாக்கெட்ல இருக்க காசெல்லாம் கொஞ்சம் அள்ளி போடுங்க. யாரா கையில காசு வச்சிட்டு இருக்கா? எல்லாமே மொபைல் உள்ள இருக்கு. இந்த மாதிரி பாட்டு பாடினீங்கன்னா எப்படி கலெக்ஷன் ஆகும்? இப்போ வரைக்கும் 100 ரூபாய் சேர்ந்த மாதிரி தெரியல. இருங்க நான் உங்க பாட்டுக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் போடுறேன். டேய் சின்சான் கமான்டா இன்னைக்கு கலெக்ஷன் எகிரணும். DJ Vishnu Entertainment. பார்த்தல சின்சான் கலெக்ஷனை நம்ம போட்டுறத 100 ரூபாய் தான் போட்டுறோம். ஆனா ஒரு பக்கெட்டே ஃபுல்லா ஆயிச்சு போயிப்போம். சார் ரொம்ப நன்றி சார். எங்களுக்கு கலெக்ஷன் வாங்கி கொடுத்ததுக்கு. இதெல்லாம் நிறைய ஏழை குழந்தைகள் கிறிஸ்மஸ் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவாங்க. Thank you so much. ஓகேடா சின்சான் வந்ததுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணியாச்சு. வா நேரத்தோட வீட்ல போயிட்டு டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம்.
அட இராஜிஞ்சாலி எதுக்குடா அவசரப்படுற நான் சொல்றதை கேளு போன வருஷம் கிறிஸ்மஸ் வந்துச்சுல அப்பயே நம்ம நிறைய டெக்கரேஷன் பொருள்லாம் வாங்கியிருக்கோம் கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் ஒரு பெட்டியில போட்டு ஒரு செல்ஃப்ல எடுத்து வச்சிருக்கேன்டா இப்போ போயிட்டு அதெல்லாம் ஓபன் பண்ணி எத்தனை இன்னும் புதுசு மாதிரி தான் இருக்கும் அது அப்புறம் இப்ப நம்ம வாங்கிட்டு போற புது பொருள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டெக்கரேஷன் பண்ணிடுவோம் சாயந்தரத்துக்குள்ள பெரிய மரம் வந்துடும் அதையும் வச்சுக்கணும் ஏன் சும்மா பக்கவா இருக்கும் நீ கவலையே படாத சின்ன பக்கத்து வீட்டுல ரெண்டு மரம் மட்டும் தான் வச்சிருக்காங்க பெருசா ஒன்னும் டெக்கரேஷன் எல்லாம் வீட பண்ணவே இல்ல எனக்கு ஒரு 8 hours டைம் மட்டும் கொடு நான் உனக்கு சூப்பரா ரெடி பண்ணி தரேன் 8 hours later. அப்பா ரிஷபு நானும் வீக்கெண்டுக்கு ஓய்வு புக் பண்ணிருக்கோம். நீ என்ன சொல்ற? நீ என்னமா சொல்ற? Full service premium hotels. India's number 1 premium dining hotels with 1,000 plus studio properties. Download the OYO app now. Here's a look at my week on Facebook gaming. Monday morning, I play puzzle games. On Tuesday, I choose என்னால முடியலப்பா முழுசா ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆகி போச்சு நீ வெளிய பார்த்ததுக்கே இன்னும் வாய் போடுறத மாடில கூட ரெடி பண்ணிருக்கேன் அதையும் போய் பாரு
டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கோம். உங்க வீட்டுல இருந்து இந்த பரிசுகளை கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஜிங்கிள் பால் ஜிங்கிள் பால் ஜிங்கிள் ஆல் தி வே, இந்த லாசாட்டாஸ் குழந்தைகளுக்கு gift கொடுக்க. இந்த லாசாட்டாஸ்ல எந்த விட்டாசும் அப்பாலிச்சுன்னு கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ல தொடங்குது. அப்போ நம்ம இங்கிருந்து பரிசுகளை கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த வீட்டுல 3 பேர் இருக்காங்க. நம்ம 3 பேருக்கும் கிறிஸ்மஸ் பரிசுகள்